பாரம்பரிய வைத்தியத்தில் சிவந்த கண்ணுக்கான மருத்துவம். சிவந்த கண்ணா எந்த நேரமும் ரத்தமாக இருக்கும் கண். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் குடிபோதையில் இருக்கிறவங்கன்ற மாதிரி தான் தோணும். ஆனால் உண்மையிலே அவங்க குடிக்க மாட்டாங்க. அவங்க செய்கிற வேலையால் அந்த கண் வந்து சிவந்து போகும். யாருக்கு? இந்த பற்ற வைக்கிறாங்க இல்லையா, வெல்டிங்கு பற்ற வைக்கிறவங்களுக்கு, டிராக்டர் ஓட்டுறவங்களுக்கு, அவங்களுக்கு தூசி படும், நிறைய தூசி படும். அதிக தூரம் இருசக்கர வாகனத்தில் செல்கிறவங்களுக்கு, காற்றுல கண்ணாடி போடாமல் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கண் சிவந்துடும். அதிக நேரம் தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டவங்களும் கண் சிவந்துடும். அதில் முக்கிய மருந்தாக நந்தியாவட்டம், ஆட்டுப்பால், பன்னீர் ரோஜா, தேன், சீரகம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்கப்படும். சிவந்த கண்ணு ஏன் சிவந்திருக்கு அப்படின்னாக்கா, அதிக சூடு உள்ளவங்க, அதிக கோபக்குறி உள்ளவங்க, சில பேருக்கு வந்து பிறவிலேயே கண்ணு எப்போ பார்த்தாலும் சிவந்தே இருக்கும். அந்த சிவந்த கண்ணில் இந்த மாதிரி வேதனை இருக்கிறவங்களுக்கு, எப்போ பார்த்தாலும் எரிச்சல் இருந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உடனேயே சிவந்த அந்த கண்ணின் நிறம் மாறுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். நந்தியாவட்ட பூ 2 எடுத்துக்கிறோம். இது கூட பன்னீர் ரோஜாவின் இதழ் 1 எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது 2ஐயும் கையிலே கசக்கி சாறு எடுத்துடணும். இது அரைக்கக்கூடாது. நம்ம கையில் கசக்கணும்னா எந்த திப்பியும் இல்லாமல் நல்ல சாறு மட்டும் நாட்டு மாட்டு பாலோட கண்ணில் விடுறதுனால எந்த ஒரு கசடு இல்லாமல் சாறு மட்டும் விட்டு எடுத்துருக்குறோம். நல்லா ரோஸ் கலரில் இருக்கும். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிட்டா போதும். சீரக பொடி நல்லா துணியில் போட்டு ஜலிச்சு பொடியாக எடுத்து வச்சுருக்கணும். கண்ணில் விடுறப்போ நரன்னு சொல்லி உறுத்தல் இல்லாமல் இருக்கணும்ல. இப்போ இது கூட தேன் வந்து துளி அளவு தான் விடணும். தேன் அந்த அளவுக்கு விட்டால் போதும். ஒரு 2 சொட்டு விட்டுட்டு நல்லா கலக்கிடணும். இந்த சிவந்த கண், வலி, எரிச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு நேரத்தில் போட்டுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படுத்து தூங்கிடணும். இரவு நேரத்தில் போட்டுக்கலாம், காலை நேரத்தில் போட்டுக்கலாம். கண்ணில் போட்டுட்டு 2 கண்ணிலையுமே போட்டுட்டு நல்லா கண்ணை மூடி பேசாமல் ரெஸ்ட் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் எந்திரிச்சு குளிர்ந்த நீரில் வந்து கண்ணை கழுவிட்டே வாங்க. தினமும் போட வேண்டாம், வாரத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னாக்கா சிவந்த கண் வந்து பளிச்சுன்னு நல்லா உங்களுக்கு அந்த எரிச்சல், வலி இதெல்லாம் இருக்காது. அந்த சிகப்பு மாறும். சிவந்த கண் மாறுறதுக்கு சீரகம், தேன், நந்தியாவட்ட பூ, நாட்டு மாட்டு பால், பன்னீர் ரோஜா இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை வந்து அப்படியே ஒரு 2 சொட்டு 3 சொட்டு கண்ணில் விட்டால் போதும். அந்த கண் எரிச்சல் வந்து அடங்கும். கண் வந்து சிவப்பு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். சிவந்த கண் மாறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.